சொல்லுங்க நீங்க அப்படியே பேசிக்கிட்டேன். இதுதான் இப்ப இந்த 3 பேருடைய இதுல ஏற்பட்ட அவங்களுக்கு அந்த இழப்பால தான் வந்துட்டு இது அவங்களுக்கு அந்த நிலையை அவங்க அடைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்ததுனால அந்த மாதிரி ஒரு அதிகப்படியான அதிர்ச்சியோ இல்ல ஒரு இழப்போ ஏற்படுற பட்சத்தில் தான் அந்த மாற்றம் மனம் அடையுதா என்ன அப்படின்றது புரியல. அதனால நான் எந்த இடத்துல தவறு செய்யறேன் என்ன இதனால அந்த நிலை எனக்கு ஏற்படுது என்னன்றத தாங்கள்கிட்ட நேரில் பேசி அந்த ஐயத்தை தீர்த்துக்கிறோம்ன்றது என்னுடைய ஒரு விருப்பம். இப்போ உங்களுக்கு மாற்றம் ஏற்படணும்னு நினைக்கிறீங்க, அதுவும் தப்புதான்றது நீங்க ஒரு மாற்றம் ஏற்படணும்னு நினைக்கிறீங்க. என்ன மாற்றம் ஏற்படணும்னு நினைக்கிறீங்க? எந்த மாற்றம் ஏற்படணும்னாக்கா நான் பேச்சு வழக்குல அதை வந்துட்டு நடைமுறை இதை வச்சுட்டு நான் தவறா பேசலாம் வேண்டி தன்னுடைய புத்தகத்திலிருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் அடையிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, ஏற்கனவே எனக்குள்ளேயே அது இருக்குது, அதை உணரத்தான் வேணும், அதை நான் இது பண்ணதான் வேணும்ன்றத நீங்க சொல்லிடுறீங்க. அதை வார்த்தைகளை எடுத்து சொல்லக்குள்ள எதையோ நான் வெளியிலிருந்து பெற வேண்டியது அடைய வேண்டியது ஒன்று இருக்கிற மாதிரி நான் உங்ககிட்ட பேசிடுறேன், தவறான முறையில நான் பேசிடுறேன். ஆனா வெளியிலிருந்து பெறறதுக்கு ஒண்ணுமே இல்லை, அடைய வேண்டியதுன்றது எனக்குள்ளே ஏற்கனவே இருந்துகிட்டு இருக்குது. அதை அடையாம உணராம இருக்கிற ஒரு குறைதான் என்னுடைய குறைன்றதுதான் உண்மைன்னு நான் நம்புறேன். அந்த குறையில் இருந்துட்டு நான் எப்படி விடுபடுறது? உள்ள அடைய வேண்டியது உள்ளே இருக்குன்னா அது எப்படி இருக்கு? உள்ள இருக்கிறது என்ன மாதிரி இருக்கு? நீங்க அடைய வேண்டிய நல்ல உள்ளே இருக்குங்கிறீங்க, அது எப்படி இருக்கு? உள்ள இருக்கு நல்ல புரியல உங்களுக்கு. நீங்க அடைய வேண்டிய நல்லா வெளியே இல்லைங்கிறீங்க, உள்ள ஏற்கனவே இருக்கிறீங்க. ஏற்கனவே இருக்கிற நில என்ன தன்மையில இருக்கு? நான் கடைசியா படிச்ச அந்த ஆன்மீகத்தை ஆன்மாவாகன்றது படிக்கக்குள்ள இது எல்லாத்தையும் விட அஞ்ஞானத்தை வெளியேற்றுறதுதான் முக்கியமான இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதுல சொல்லியிருக்கிறீங்க. சரி, என்னுடைய அஞ்ஞானம் வெளியேறணும், என்ன அஞ்ஞானம் என்னை விட்டு நழுவணும், அதுக்கு என்ன செய்யறது என்னன்றது. அதாவது நம்மகிட்ட இருக்கிறது எல்லாம் தானாவே போயிட்டு இருக்கு, ஏதாவது நிக்கிறது இல்ல, எதுவுமே நிக்கிறது கிடையாது, அதுவா போயிட்டே இருக்கு. இப்போ அது எந்த இடத்துல நான் அதை ஈட்டு பிடிச்சின்னு இருக்கிறேன். நீங்க உங்களுக்கு நீங்க எதோ தேடுறீங்க பாத்தீங்களா, இது வேணும் இது வேண்டாம், நம்ம எதையோ ஒண்ணு அடையணும், உங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குது அதை பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்க பாத்தீங்களா, அதுதான் நீங்க முட்டுக்கட்டை போடுறது. அதுவா போயிட்டே இருக்கு, உங்களுக்கு அங்க அடையறதுக்குன்னு அங்க ஒண்ணுமே கிடையாது. நீங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கணந்தோறும் எல்லாமே வந்து மறைஞ்சு போயிட்டே இருக்கு. இதுல எதுவுமே அங்க நிக்கல, ஒரு ஆறு மாதிரி ஓடிட்டே இருக்கு, எதுவுமே அங்க நிக்கல, எல்லாம் ஓடிட்டே தான் இருக்குது. நீங்க இதுல ஒண்ணுமே உங்களுக்கு செய்யறதுக்கு அங்க வேலையே கிடையாது. நீங்க எதையாவது அப்புறப்படுத்தணும்னு சொன்னா உங்க முயற்சினால எதையுமே உங்களால அப்புறப்படுத்த முடியாது, தானாவே நடந்து எல்லாமே தானாவே நிகழ்ந்துட்டு இருக்கு. நீங்க உங்களுக்கு அங்க ஒரு வேலையுமே இல்லை, நீங்க தேவையில்லாம போய் மூக்க நுழைச்சிட்டு இருக்கீங்க. இது வேணும், இது போகணும், இது இருக்கணும் சொல்லி நம்ம போக வைக்க வேண்டிய வேலையும் இல்ல, எதையாவது பிடிச்சு வைக்க வேண்டிய வேலையும் இல்ல, உங்களுக்கு அங்க வேலையே கிடையாது. நீங்க தேவையில்லாம ஒரு வேலையை கையில எடுத்துக்கிட்டீங்க, ஒரு வேலையை புதுசா ஒரு வேலையை அதை அடையணும், அவர் அடைஞ்சாரு இவர் அடைஞ்சாரு நானும் அடையணும்னு சொல்லி நீங்களா கற்பிதம் பண்ணிக்கிட்டீங்க. அந்த கற்பிதம் தான் உங்களுக்கு இடைஞ்சல் பண்ணதோடைய உங்களுக்கு உண்மையிலேயே அப்படி ஒரு கற்பிதமே இல்லைன்னு சொன்னா அந்த இயக்கமே பிரவாகமா மாறிடும். அதுவும் அதனாலேயே நான் உணர்றேன், அதை புரிஞ்சிக்க முடியுது என்னால. சரி, பட் இதுக்கு மேல நீங்க சொன்னது இப்ப எனக்கு நல்லா ஓரளவு தெளிவா புரியுது எனக்கு. பட் வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வரக்குள்ள நான் என்ன இழந்துடுறேன். கோபப்படுற தன்மை என்கிட்ட அதிகப்படியா இருக்குது, மத்தவங்க கிட்ட இருக்கிறத விட இருக்குது. ரெண்டாவது அந்த மேம்போக்கா போறது கண்டுங்கானாம போறதுன்றதெல்லாம் இல்ல, தப்பு நடந்ததுன்னாக்க என்னால பார்த்து சும்மா இருக்கு. பிள்ளையா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் மருமகனா இருந்தாலும் பேரம்பேத்திகளா இருந்தாலும் கண்டிக்கணும், அதை தவறு திருத்தணும் அப்படின்ற எண்ணம் உடனே தோன்றி போகுது. அவங்க தவறு இழைக்கக்குள்ளேயே அந்த வேகம் வந்து போகுது, அந்த ஆத்திரம் வந்து போகுது, கோபம் வந்து போகுது. அது என்னுடைய பிள்ளைகளுக்கோ என்னுடைய மருமகளுக்கு நீங்க பேரண்ட்ஸ் எல்லாம் நீங்க இந்த மாதிரி கடுமையா நடந்துக்கிட்டு எனக்கு பிடிக்கல,
என் பொண்ணு வந்துட்டு என்கிட்ட பல வாட்டி சொல்லிட்டா, நீங்க இந்த மாதிரி என் பிள்ளைங்க கிட்ட நீங்க கடுமையா நடந்துற மாதிரினா நீங்க என் வீட்டுக்கு வரவே வேணாம் அப்படின்ற இதுக்கு நான் என்னுடைய நோக்கம் வந்துட்டு அந்த பிள்ளைங்க, என்னுடைய பேர பிள்ளைங்க அவங்க ஒரு நல்ல நிலையில இருக்கணும், நல்லா வளரணும், நல்ல ஒரு இது ஆகணும்ன்றதுதான் என்னுடைய இது. அது இவங்களுக்கு வளர்க்கிற முறையில இது தெரியலையோன்னு நான் நினைக்கிறேன். இது என்னுடைய அறியாமையா அவங்களுடைய அறியாமையா தெரியல. என்னுடைய மனைவி வந்துட்டு இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் வந்துட்டு மற்றவங்களுடைய பொல்லாப்பு எண்ணத்துக்கு வீணா அவங்களுடைய விரோதமோ அவங்களுடைய கோபமோ நம்மளுக்கு இருக்கு அப்படின்றதுனால எல்லாத்தையும் பார்த்து ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. என்னால அத மாதிரி இருக்க முடியறது இல்ல. பிள்ளைங்களை கூட வந்துட்டு இந்த வயசுலயே பெரியவனுக்கு வந்துட்டு இன்னைக்கு 42 வயது ஆகுது. அவன் தப்பு பண்ணாலும் அவனையும் நான் கடுமையா இது பண்ணி இந்த செயல் நீ செய்யறது சரியில்லை, இதுல இருந்து நீ மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையா அதை இது பண்றது என்னுடைய ஹேபிட்டா போச்சு. பின்னால என் மனைவி வந்துட்டு நீங்க இது மாதிரிலாம் அவன்கிட்ட நடந்துக்கிறது சரியில்லை, அவங்க தோளுக்கு மேல வளர்ந்துட்டான், அவனை போய் நீங்க இப்படி எல்லாம் இது பண்றது சரியில்லை, தப்புன்னு தெரியுது. நான் கேட்கறேன், இதுக்கும் கேட்க கூடாதுனாக்க ஒரு தகப்பனா இருக்குல்ல என்னதான் அது இருக்குது, இது நாமளும் கண்டிக்கலன்னா அப்புறம் யாருதான் அவனை கண்டிக்க முடியும், யாருதான் அவனை வந்து வழி மாற்றம் திசை மாற்றி அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னாக்கா அதை அவங்க ஏற்றுக்கிறது இல்லை. ஆனாலும் ஒரு இது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த 3 பிள்ளைகளையும் நான் வந்துட்டு அந்த அளவுக்கு கடுமையா திட்டி கடுமையா இருந்தாலும் 3 பேரும் என்கிட்ட இருக்கிற அளவுக்கு ஒரு பாசமும் பத்திரமா அவங்க அம்மா கிட்ட கூட இருக்கிறது இல்ல. இவ்வளவு கடுமையா நான் அவங்க கிட்ட நடந்துக்கினாலும் என் பொண்ணு வந்துட்டு என்னை பார்த்து பல வார்த்தை, அந்த வார்த்தை இப்ப சொன்னா அந்த வார்த்தையை என்கிட்ட சொல்லியிருந்தாலும் சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே வந்துட்டு என்கிட்ட சகஜமா பேசி வந்துட்டு நான் மறுத்துனா கூட வந்துட்டு அந்த கோலத்தை ஆத்துற மாதிரி வந்துட்டு இது அந்த மாதிரி அளவுல தான் இன்னி வரைக்கும். அதனால நான் உள்ளபடியே அதனால வந்துட்டு எல்லாரும் என்கிட்ட ரொம்ப பிரியமோ ரொம்ப இதாகவும் தான் இருக்கிறாங்க. யாரும் இவர்கிட்ட பேசுறதுதான் அப்படின்னு வெறுக்கிறதோ என்ன வந்து புறக்கணிக்கிறதுன்றது இல்லை. இப்ப மரிமுக கிட்ட எல்லாம் கூட வந்துட்டு நல்ல என் பேர்ல ஒரு மரியாதை இதெல்லாம் இருக்கு. ஆரம்ப காலத்துல அது இல்லைன்னாலும் இப்போ அந்த இதெல்லாம் இல்லாத நல்லா இருக்கு. அதனால நான் தவறுன்னு தெரியறத வந்துட்டு நேராவே கண்டிச்சிடுறேன். மற்றவங்க மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு என்ன அவங்களுக்கு தெரியாது என்ன கிடையாது, அவங்க இஷ்டத்துக்கு போறாங்க, அவங்க அதனுடைய பலனை அனுபவிச்சுட்டு போட்டாங்க அப்படின்ற மாதிரி அளவுக்கு என்னால இருக்க முடியறது இல்லை. அதை இப்ப கண்டிக்கிறதுன்றது வந்துட்டு என்னால விட முடியாத ஒரு இதாகவும் இருக்குது. கோவப்படுறது இதுன்றது அப்படின்ற அந்த குணாதிசயங்கள் தொடருது. அப்போ எந்த அளவு நான் மாறுபட்டுறேன். வழக்கமான நிலையில இருந்து உங்க புத்தகங்கள் படிச்சது மூலியமா ஒரு விழிப்புணர்வு ஒரு இது எனக்கு ஏற்பட்டிருக்குதா இல்லையா, ஏற்கனவே இருந்த மாதிரியே இருக்கிற மாதிரிதான் ஒரு நிலை எனக்கு. ஒரு தங்களுடைய புத்தகத்தின் மூலமா எனக்கு ஏதாவது ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கும், ஏதாவது ஒரு நிலை மாற்றம் ஏற்பட்டிருக்கும்னாக்கா அது இல்லையான்ற மாதிரி ஒரு வெறுமை ஒரு இது. அதுதான் அதனாலதான் வந்துட்டு ஏதாவது தவறு பண்றோமா, நாம ஐயா சொல்லியிருக்கிற இதுல இருந்து எங்கேயோ இது நம்ம தவறா புரிஞ்சுக்கினால இது பண்றோமா என்னன்றதுதான் இப்போ என்னுடைய இது. நீங்க சொல்ற இப்ப சொல்லி இதுன்ற இது எனக்கு புரியுது. எல்லாமே அது பாட்டுன்னு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்களும் வந்துட்டு அதை இது பண்ணிக்கல, உங்க வாழ்க்கை அது பாட்டுன்னு தெரிஞ்ச நீரோட ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அதனால நீங்க வந்துட்டு அடையிறதுக்கோ போறதுக்குன்றது ஒண்ணும் இல்லை. அது உங்களுக்குள்ள இருக்கிறது இருந்துச்சுன்னா இருக்குதுன்ற லெவல்ல புரியுது. அப்போ இது நேற்று வரை நான் வாழ்ந்த வாழ்க்கையில இருந்துட்டு எந்த வழியும் மாறுபட்ட ஒரு மாறுதல் தெரியலையே அப்படின்னுக்குள்ள எங்கேயோ அது குறை இருக்குதோன்ற ஒரு மனதில் ஏற்பட்டுற ஒரு நிலை இது. அது சரியா இல்ல, என்னுடைய நிலை இப்படியே நீடிக்கலாம், அவனும் பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை, அப்படியே இருக்கலான்ற மாதிரி தாங்கள் அறிவுரை கூறினீங்கன்னா எனக்கு ஒரு சரியான இடத்துல இருந்து சரியான ஒரு அறிவுரையை நம்ம பெற்றிருக்கிறோம். இந்த இது நிலையை நம்ம வந்து தொடர்ந்து நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மனல ஒரு உறுதியும் வந்துடும் எனக்கு. இப்போ உங்களுக்கு 2 விதமான பிரச்சனை இதுல இருக்கு. ஒன்னு வந்து உங்களுக்கு எத்தனை விதமான கோபதாபங்கள் உங்களுக்குள்ள ஏற்படும். உங்களுடைய கோபதாபங்களை சீரமைக்கிறதுக்கு நீங்க போராடுனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நீங்களே போராடுற மாதிரி அர்த்தம். இப்போ வந்து வெளியே வந்து மற்றவங்க சரியா இல்லை,
மனைவியில் சரியா இல்லை, பிள்ளை சரியா இல்லை, பேர பிள்ளைகள் சரியா இல்லைன்னு சொல்லி சொன்னா இது வெளியுள்ள விஷயம். வெளியுள்ள விஷயங்களை இப்போ ஒரு ஆசிரியர் ஒரு பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துறாரு. சில ஆசிரியர் நடத்துற பாடம் நல்லா புரியுது பிள்ளைகளுக்கு, சில ஆசிரியர் நடத்துற பாடம் சில பிள்ளைகளுக்கு புரியாது. ரெண்டு பேரும் ஒரே பாடத்தை தான் நடத்துவாங்க. ஆனா ஒருத்தர் நடத்துறது அவங்களுக்கு புரியுது, இன்னொருத்தர் நடத்துறது புரிய மாட்டாங்க. ஒருத்தர் நடத்துற பாடத்தை அவங்க நடத்தினான்னு சொல்லி சொன்னா அந்த பிள்ளைகளுக்கு அந்த பாடத்து மேலே ஒரு அபிப்பிராயம், நல்ல அபிப்பிராயம் மேலும் மேலும் அந்த பாடத்தை படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் அவங்களுக்கு ஏற்படுது. இன்னொருத்தர் நடத்தினாருன்னு சொல்லி சொன்னா எப்ப அந்த பாடத்தை படிக்கவே கூடாதுன்னு சொல்லி அந்த பாடத்தையே வெறுத்து ஒதுக்குற மாதிரிலாம் மாதிரி போயிடுறது. இது அந்த பாடத்துல உள்ள பிரச்சனை இல்ல, அது நடத்துறவருடைய மிஸ்டேக். அது இப்ப இது என்ன சொன்னா அதுக்காக ஒருத்தர் ஒரு வாத்தியார் மாதிரி இன்னொரு வாத்தியார் பண்ண முடியாது. அதான் அவங்களுடைய தகுதி, திறமை, அவங்க வளர்த்துக்கிட்ட ஆற்றல், அவங்க பயிற்சி பெற்ற முறை, இதை வச்சு அவங்களுடைய இயல்பு எல்லாம் சேர்ந்த ஒரு கலவையா தான் அவங்க அதை பயன்படுத்துறாங்க. இது திடீர்னு சொல்லி நீங்க நானா மாற முடியாது, நான் உங்களா மாற முடியாது. அது அப்படிதான் இருக்கும். இது நீங்க அடுத்தவங்களோட எப்படி உறவு வச்சுக்கிறீங்கிறது அது நீங்க சாமர்த்தியமா தான் நீங்க செயல்படணும். ஆமா, புற வாழ்க்கையில வெற்றி தான் நோக்கம். ஒருத்தர் நல்லவங்களா மாறணும், மோசவங்களா ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி சொன்னா எப்படி சொன்னா கேட்பாங்களோ அப்படி நீங்க பேசணும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்களை நீங்க தயார் பண்ணிடணும். அதுக்கு நீங்க என்ன வேணாலும் முயற்சி பண்ணுங்க. புறத்தை பொறுத்தவரை வெற்றி ஒண்ணுதான் நோக்கம் இருக்கணும். ஆனா அது நேர்மையாகவும் அதுக்காக நீங்க கொலை பண்ணிடக்கூடாது, கொள்ளையடிச்சிடக்கூடாது. ஒரு நல்ல வழியில நீங்க முயற்சி பண்ணி வெற்றி பெறணும். வெளி உள்ள வாழ்க்கையில வெற்றி பெறணும். அதுதான் அங்க நோக்கம். அகத்தை பொறுத்தளவுல அங்க வெற்றி நோக்கம் கிடையாது, அங்க தோல்விதான் முக்கியம். அகத்தை பொறுத்தளவு நீங்க தோத்து போகணும். நீங்க அங்க வெற்றி பெறதுக்கு அங்க வழியே கிடையாது. நீங்க வெற்றி பெறணும்னு நினைச்சீங்கன்னா தான் அங்க தோல்வி ஏற்படும். அகத்தை பொறுத்தளவுல தோல்விதான் உங்களுக்கு சரியான பாதை. வெளியே நீங்க வெற்றிக்கு என்ன உண்டோ அதை நீங்க முயற்சி பண்ணணும். அகத்தை பொறுத்த அளவுல நீங்க உங்களுக்கு நீங்களே சண்டை போடக்கூடாது. வெற்றி பெறணும்னு நோக்கத்துல தான் சண்டை போடுவீங்க. இங்க தோல்வி அடையணும்னு சொன்னா சண்டை தேவையில்லை. பாத்தீங்களா, தோக்குறவன் எதுக்கு சண்டை போடணும்? நீங்க உங்க தோக்குறது தான் வழி. சண்டை போடணும், போராடணும். இங்க நமக்கு சாதனையே தேவையில்லை. நீங்க விட்டுட்டீங்கன்னு சொன்னா எல்லாமே தானாவே சரியாயிடும். அதனால உள்ள நீங்க சண்டை போட வேண்டிய அவசியமே இல்லை. அதனால உங்க எந்த இயல்பா இருந்தாலும் சரி, எங்க நல்ல இயல்பு மோசமான இயல்புன்னுட்டு ஒண்ணுமே கிடையாது. இல்ல சார், ஒரே ஒரு இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஓட்டோவுடைய பல புத்தகங்கள், தங்களுடைய புத்தகங்கள் தான் படிச்சப்போ வீட்டுல ஏதாவது சில்லறை சத்திரவுகள், சண்டைகள் வரல, அவ்வளவு புத்தகம் படிச்சு என்ன அறிவு வந்துடும் உனக்கு, என்ன ஏதாச்சு அப்படின்னு என்னுடைய தன்மானத்தையும் தன்னுடைய இதையும் சுத்தி காட்டுற மாதிரி கேட்கக்குள்ள நான் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுறேன். அதாவது எந்த நேரம் பார்த்தாலும் படிச்சுக்கினே இருக்கிறேன், எந்த நேரம் பார்த்தாலும் இவ்வளவு புத்தகங்கள் படிச்சு நீ என்னதான் நீ மாறின, என்னதான் தெரிஞ்சுக்கின அப்படின்னு என்னுடைய இதை ஏதோ வெந்த புண்ணுல வேலை பார்த்துற மாதிரி அந்த கேள்விகள் என்ன ரொம்ப அதுன்றதுனால எனக்கு சில நேரங்களில் சங்கடமான ஒரு இது உருவாயிடுது. அதனால உணர்ச்சி வசப்பட வேண்டியதா போச்சு. அதாவது நம்ம மனசை பொறுத்த அளவுல மனசுல நீங்க எப்படி சரி பண்ணணும், என்ன பண்ணணுங்கிறதுக்கு நீங்க எல்லா ஞானிகளையும் நீங்க உதவிக்கு கூப்பிட்டுக்கிடலாம். அவங்க சொல்றதெல்லாம் உங்க மனசை பொறுத்த அளவுல தான். உங்களோட நீங்க சண்டை போடணுமா, சரி பண்ணணுமாங்கிறதுக்காக தான் ஞானிகளுடைய கூற்றுகள், ஞானியினுடைய வாக்கியங்கள், ஞானியினுடைய சொற்பொழிகள், உபதேசங்கள் எல்லாமே உங்களுடைய மனசை சரி பண்ற வேலை தான். அதுக்கு மட்டும்தான் நீங்க உங்களை உதவி கூப்பிட்டுக்கிடணும். நீங்க வெளியுள்ள விவகாரம் இருக்கு பாத்தீங்களா, வெளியுள்ள விவகாரத்துக்கு ஞானியை கூப்பிட்டீங்கன்னு சொன்னா அவங்க சரியான ஆட்களே கிடையாது. ஒரு குடிகாரன் கூட உதவி பண்ணுவான். நீங்க வெளியே உள்ள விஷயங்களை சரி பண்றதுக்கு ஞானியினுடைய உபதேசத்தோட ஒரு குடிகாரன் சொல்றது இன்னும் கொஞ்சம் உதவியா இருக்கும். ஞானிக்கு வெளியே உள்ளதுகளெல்லாம் சரியான முறையில் டீல் பண்றதுக்கு அவங்க தெரியாம கூட இருக்கணும். ஞானிகள் சமுதாயத்தை பொறுத்தல நிறைய பேர் தோத்து போயிருக்கிறாங்க. சரியான ஒரு இதை காட்டல. அவங்க ஒரு சமுதாயம் எப்படி நடக்கணுங்கிறதுக்கு ஒரு சரியான வழிகாட்டினவங்க ரொம்ப குறைவு. அவனோட ஒரு குடிகாரன் கூட இன்னும் கொஞ்சம் நல்ல கருத்துக்கள் கூட சொல்லியிருப்பான். அதனால ஆனா அதுக்காக குடிகாரன் மாதிரி நடந்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா குடிகாரனுடைய கருத்து கூட நம்ம உதவியா இருக்கும். அதனால நீங்க வெளியே நடந்துகிடுறதுக்கு நீங்க யாருடைய கருத்துலாம் எடுத்துக்கலாம். ஞானி நூல்களை படிச்சேன், ஞானத்தை எல்லாம் பின்பற்றுறேன், எனக்கு வெளியே சரியான முறை நடந்துக்கிடலன்னு சொன்னா அதை நீங்க நீங்க தமிழை நல்லா படிச்சுட்டு இங்கிலீஷ் எனக்கு எழுத வரலையேன்னு சொல்ற மாதிரி தான். அது எப்படி எழுத வரும்? நீங்க தமிழை நல்லா படிச்சீங்கன்னா தமிழ்ல தான் எழுத வரும்.
தமிழை நல்லா படிச்சுட்டு நீங்க இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை கூட எழுத முடியலையேன்னு சொன்னா அதுக்கு சம்மந்தமே கிடையாது. அதனால வெளியே உள்ள விவகாரங்களுக்கு நீங்க யாருடைய உபதேசம் வேணாலும் எடுத்துக்கிடுங்க. ஞானிகளுடைய உபதேசம் வந்து உங்களுடைய அக வாழ்க்கைக்கு மட்டும்தான் பயன்படும். அக வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, நீங்க ஞானியுடைய கருத்துக்களை நீங்க எடுத்துக்கிடுங்க. உங்களுக்கு நீங்களே சண்டை போடாதுங்க. அதை நீங்க அங்க உங்களுக்கு வேலையே கிடையாது. அங்க தோக்குறது மட்டும்தான் அங்க வேலை. நீ ஜெயிக்கிறா இருந்தா தான் அங்க சண்டை இருக்கு, ஏதாவது பண்ணணும். அங்க உங்களுக்கு வேலையே கிடையாது. அங்க நீங்க உங்க வேலை இருக்கிறதெல்லாம் வெளியே தான். வெளியே எப்படி நடந்துக்கிடணுங்கிறத அதை நீங்க அவங்ககிட்ட இருந்து படிச்சுக்கிடுங்க. ஞானிகிட்ட இருந்து அதை படிச்சுக்க முடியாது. அதனால நீங்க நான் ரோசோ படிச்சுட்டேன், அதை படிச்சுட்டேன், இன்னும் நான் வாழ்க்கை மாறலையேன்னு சொன்னா நான் நல்ல தமிழை படிச்சுட்டேன், ஆனா இங்கிலீஷ் எனக்கு எழுத வரலையேன்னு சொல்ற மாதிரிதான். அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இதோட நீங்க ஓசோவை படிச்சதோட, ஜேகே படிச்சதோட, நம்ம புத்தகத்தை படிச்சதோட ஒரு குடிகாரன் எழுதின புக்கு கூட உதவியா இருக்கும். அதை வச்சு கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். அந்த வெளி வாழ்க்கை புற வாழ்க்கைக்கு நீங்க திட்டமிடணும். பலருடைய உபதேசங்களை கேட்டுக்கிடலாம், நீங்களா சிந்திக்கலாம். அங்க வெற்றி ஒண்ணுதான் நோக்கம். எப்படி பண்ணுனா வெற்றி கிடைக்கும்னு சொல்லி அதுக்கு நீங்க திட்டமிடலாம். அது நம்ம இதுகளெல்லாம் எடுத்து நீங்க அங்க பயன்படுத்த முடியாது. இது வேற, அது வேற. அவ்வளவுதான். அகத்தை மட்டும்தான் நீங்க இதை எடுத்துக்கிடணும். அப்புறம் இன்னொரு கேள்வி, சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறது. இப்போ ஒரு 2 மாசத்துக்கு முந்தி ஜோசப் மர்பின்ற ஒரு ஆழ்மனதின் அற்புதங்கள்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம், இன்னும் நெப்போலியன் ஹில் அவங்களாம் அவங்க எதை விரும்புறீங்களோ அதை அடைய முடியும். அதாவது இது ஆன்மீக இது சம்பந்தப்பட்டது இல்ல, வாழ்க்கையில ஒரு நிலைய அச்சீவ் பண்றதுக்கு போறதுக்கு, ஒரு உயர்ந்த நிலைக்கு வர்றதுக்கு போறதுக்கு மாதிரி சில புத்தகங்கள் எழுதுறாங்க. அதுல நீங்க சொன்ன அந்த ஆழ்மனதனுடைய இதை நீங்க வேண்டுகோளாகவும் அதை ஒரு கட்டளையாகவும் நீங்க அதுக்கு பிறப்பிக்கிறப்போ அந்த வேண்டுகோளையோ கட்டளையோ அந்த ஆழ்மனம் நிறைவேற்றுது அப்படின்றாங்க. நம்ம புத்தகங்களை படிக்கக்குள்ள ஆழ்மனத்தை நீங்க புரிஞ்சுக்கவும் முடியாது, அதனுடைய செயல்பாட்டில் குறிக்கிடவும் முடியாதுன்னு நாம சொல்றோம். இப்ப அவங்க சொல்றதுக்கு நம்ம சொல்றதுக்கு அந்த முரண்பாடு இருக்குது. இது தவறுதானே அதை அவங்க சொல்றது, இல்ல அதுல ஏதாவது உண்மை ஏதாவது இருக்குமா? அதாவது இது புறக்காரியங்கள், புற வெற்றிகளுக்காக நீங்க எதோ பண்றீங்க பாத்தீங்களா. புற செயலுடைய வெற்றிக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. சிலவங்க அதையே ரொம்ப பண்ணி சில பிரச்சனைகளும் சந்திச்சிருக்கிறாங்க. ஏன்னா இப்போ நம்ம அக மனசுக்குள்ள நுழையும் போது, ஆழ் மனசுக்குள்ள நுழையும் பொழுது நம்ம அதுக்கு ஏதாவது செய்தியை நம்ம திருப்பி கொடுக்க சில நேரங்கள்ல உள்ளேயும் சில போராட்டம் ஆகி சிலவங்க சைக்கோ ப்ராப்ளம்லாம் வந்துருது. அதனால நம்ம அதை ரொம்ப கொஞ்சம் எச்சரிக்கையா தான் செய்யணும். அது நல்லா இருக்குது, அதனால லாபம் கிடைக்கணும்னு சொன்னா செய்யுங்க. மனசை சரி பண்றதுக்கு அதுல அங்க ஒண்ணு வேலை இல்லை. நம்மளுடைய கூற்றுக்கும் அவங்களுடைய கூற்றுக்கும் ஒரு முரண்பாடு இருக்கிற மாதிரி தெரியுது. இல்ல, அதுவும் நீங்க புறத்துக்கு எடுத்துக்கிடுங்க, புறக்காரியங்களுக்கு எடுத்துக்கிடுங்க. அவங்களும் புறக்காரியங்களுக்கு தானே சொல்றாங்க. புற வெற்றிகள் உலக வெற்றிக்கு தானே அவங்க சொல்றாங்க. உலக வெற்றிக்காக நீங்க அதை பயன்படுத்திக்கிடுங்க. உங்களுக்கு சாத்தியப்பட்டதுன்னா செய்யுங்க, அதுக்காக ரொம்ப போட்டு கஷ்டப்படாதுங்க. ஆமா, அங்க என்னன்னு சொல்லி சொன்னா புற வெற்றிகள்ல சரியா திட்டமிட்டு செயல்றதுதான் புற வெற்றி கிடைக்கும். திட்டமிடுறதுல நீங்க வெற்றி கிடைக்கலன்னா திட்டமிடுறதுல ஏதோ குறை இருக்குன்னு தான் அர்த்தம். அங்க சரியா திட்டமிட்டு செஞ்சீங்கன்னு சொன்னா கரெக்டா வெற்றி கிடைக்கும். இது இப்படியே திருப்பி நான் சொன்னதே திருப்பி சொல்லிட்டே இருக்கிறதுனால வெற்றி கிடைக்கணும். அது ரொம்ப யாருக்கோ ஒருத்தர் கிடைக்கும், அது நம்ம கேரண்டி சொல்ல முடியாது. பேசுறதுல ஒரு நிறைவு, ஒரு இது. ரெண்டாவது, உங்க புத்தகத்தில் எத்தனையும் வாட்டி படித்தாலும் மீண்டும் மீண்டும் படிக்கணும்னு தான் ஒரு இது இருக்குது. அது படிச்சுட்டோமே அது மீண்டும் படிக்கிறதுக்கு என்ன இருக்குன்றது இல்லை. ஒவ்வொரு வாட்டியும் அதை படிக்கக்குள்ளேயும் ஏதோ ஒரு விஷயங்கள நம்ம கூடுதலா தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு அனுபவங்கள் தான் ஏற்பட்டுருக்குது. அதனால அது படிக்க எவ்வளவு படிச்சாலும் அது ஒரு திகற்ற இது இல்லை. அதே மாதிரி ஓஷோ புத்தகம் படித்த காலத்திலயும் உண்டு. தங்களுடைய புத்தகங்கள் எளிமையாகவும் ரொம்ப சின்னதாகவும் இருக்கிறதுனால அடிக்கடி எடுத்து கொஞ்சம் மனசுல இதா இருக்கிற காலத்துலலாம் அதை தான் எடுத்து வச்சுக்கின்னு என்னுடைய இதா போயிட்டு இருக்கு. இப்போ எனக்கு வேற ஒன்றும் இல்லை, இந்த பார்வை சுத்தமாக போயிடுது. கிட்ட பார்வையில் மட்டும் எவ்வளவு பொடி எழுத்தாந்தாலும் படிக்க முடியுது. ஒரு 4 அடி 5 அடி நீங்க பேசுறீங்களே கிண்டி இந்த வெளிச்சத்தினுடைய இதுல உங்க இது சரியா எனக்கு தெரியல.
உங்க மதம், உங்களுடைய உதட்டத்தையோ உங்களுடைய இதெல்லாம் அதனால தான் உங்க கிட்டக்க நான் நெருங்கி வந்து உங்க பேச்சு நான் கேட்க வேண்டியதா இருக்கு. அந்த பார்வை சுத்தமா இதாக எடுத்துக்கணும். எட்ட பார்வை எனக்கு 0 ஆயிடுது. கிட்ட பார்வையில பொடி எழுத்து எவ்வளவு வந்தாலும் வந்துட்டு என்னால படிக்க முடியுது. ஆனா அந்த கிட்ட பார்வையும் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துட்டு போயிடும்ன்றாங்க. காது கேட்காது, பார்வையினுடைய இது என்னுடைய உடம்புல இதெல்லாம் அதாவது ஒரு அறுவை சிகிச்சை மூலமா சரி பண்ணிக்கலாம்னாக்க என்னுடைய உடம்புல போதுமான ரத்தம் இல்லை. அதனால வந்துட்டு கத்தி வச்சு வேலை செய்ய முடியாதுங்க, உங்க உடம்புல கத்தியே வைக்க முடியாது அப்படின்ட்டாங்க. ஓடுற வரைக்கும் ஓடிக்கின்னு இருக்கட்டும், நான் அதை எதை பற்றியும் கவலைப்படல. நிறைவா இருக்கிறவங்க ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ற ஒரு இதுல அது பாட்டு போய்கின்னு இருக்குது. அதுதான் வாழ்க்கையினுடைய இது. என்ன நடக்கணுமோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும். ஆனா வயசுல 35 வருஷம் வாழ்க்கை வந்துட்டு இது போதும், இந்த நிறைவு எனக்கு போதும். இதுவே அதிகமா எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறதுன்ற மாதிரி ஒரு இதுதான். நல்லா இதா இருக்கிறேன். உங்களையும் பார்த்து உங்ககிட்டையும் பேசுறேன். அப்புறம் உங்களுடைய புத்தகங்கள் ஏதாவது இங்க கிடைக்குமா?